ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோடிக்கு சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள பெருத்த அவமானத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ட்ரம்ப் பதவியேற்க போகிறாரு வர 20ஆம் தேதி. அங்கே வந்து காட்டுத்தீ பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் வந்து மிகப்பெரிய அழிவுகள்லாம் ஏற்பட்டுச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே இந்தியா மாதிரி கிடையாது. அங்கே வந்து வருகிற 19ஆம் தேதி வரைக்கும் எது நடந்தாலும் பைடன் தான் பொறுப்பு. ட்ரம்ப் ஜெயிச்சா கூட அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் யார் கையில் இருக்குன்னா பைடன் கையில் இருக்கும். ஸோ இது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதனால தான் கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ ஃபயரை பற்றி கூட ட்ரம்ப் பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணிக்கல. பைடன் தான் போய் பார்த்தது வச்சது பேசினதெல்லாம். ஸோ இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும்போது நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் போய், அதாவது நம்ம ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வீட்டில் பெரிய இடத்துல கல்யாணம் நடந்ததுன்னா அதில் எப்படியாவது கலந்துக்கணும்னு ஹியூமன் கேட்டல்ஸ் ஆசைப்படுவான். இல்லை மான உள்ளவன் தன்மான உள்ளவன் ஆசைப்பட மாட்டான். அது யாராக இருந்தாலும் ஏழையோட கல்யாணமாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு அமைச்சரோ இல்லை மிகப்பெரிய கோடீஸ்வரர்களோட கல்யாணமாக இருந்தாலும் அவர்கள் அழைப்பு கொடுத்தால், தன்மானம் உள்ளவனை பொறுத்தளவுக்கு அழைப்பு கொடுத்தால் போய் கௌரவமாக கலந்து கொண்டு வருவதுன்றது வேற. அழைப்பு கொடுக்கவில்லை என்றால், சரியான முறையில் உரிய மரியாதையுடன் அழைப்பு கொடுக்கவில்லை என்றால் அவன் மூஞ்சில் கூட முழிக்க மாட்டாங்க, போகவும் மாட்டாங்க. அவன் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. அப்படின்றது நம்ம தமிழ் கலாச்சாரத்தை பண்பாட்டில் தெரியும். இந்திய கலாச்சாரத்துலேயும் பொதுவாக பல மாநிலங்களில் அதுதான் மரியாதை இல்லைன்னா போக மாட்டாங்க. ஆனால் ஒரு நிகழ்வுக்கு அவங்க அழைக்கவே இல்லை, கூப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருக்காங்க. அவன்கிட்டப்பா, ஐயா நீங்கள் எப்படினாலும் எங்கள் ஆளை கூப்பிடுங்க, கட்டாயம் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சி, இவ்வளோ பெரிய கேவலம் இந்த இந்தியா சுதந்திரம் வாங்கியதுக்கு பிறகு ஒரு நாட்டில் ஒரு அதிபர் பதவி ஏற்பு விழாவில் என்னுடைய பிரதமரை அழையுங்கள் அப்படின்னு சொல்லி போய் கேவலப்பட்டு அவமானப்பட்டு போனது இந்த முறை தான். இது இவ்வளோ கெஞ்சியும் கேவலப்பட்டும் ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் மோடிக்காக போய் அங்கே உட்காந்து, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் உட்காந்து பல அவமானங்களை பற்றி நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். போய் உட்கார்ந்தும் கடைசியில் அவர்கள் அழைப்பு விடுக்கவில்லை. பேருக்கு எல்லா நாட்டோடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுக்கும் ஒரு அழைப்பு விடுப்பாங்க ஜென்ரலாக, வெளியுறவுத்துறையிலலாம் வாங்க அப்படின்னு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கல்யாண மண்டபம் நம்ம புக் பண்ணுறோன்னு வைங்களேன், கரெக்டாக அந்த மேனேஜருடைய தயவு தேவை. ரெண்டு நாளைக்கு அவன் கொஞ்சம் உதவி செய்வான் இருக்கா, அவனுக்கு ஒரு பத்திரிகை கொடுப்பாங்க. அவன் யாருன்னே தெரியாது, கல்யாண மண்டப மேனேஜர் யாருன்னே தெரியாது. அவனை அஸ்கா பண்ணணுன்றக்காக, அவனை கூல் பண்ணணுன்றக்காகவும், அவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுன்றக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, கொண்டு போய் அந்தாங்க உங்களுக்கு ஒரு பத்திரிக்கையை கட்டாயம் நீங்களும் வந்துடணும், நீங்கள் மேனேஜராக இருக்கீங்கன்றது வேறு, உங்கள் கல்யாண மண்டபத்தில் இருக்கீங்கன்ற வேறு, இது நீங்கள் பர்சனலாக நான் அழைக்கிறேன், நீங்கள் கலந்துக்கன்னு கொடுப்பாங்கல்ல. இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா நாட்டோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுக்கும் ஒரு இதை போட்டு விட்ருவாங்க, மேனேஜர் மாதிரி. ஐயா வந்துருங்க, எல்லோரும் வந்துருங்க, இது மாதிரி பதவி ஏற்புன்னு. அது நேரில் கூட அழைக்க மாட்டாங்க, வேண்டியவர்களுக்கு மட்டும்தான் நேரில் அழைப்பாங்க. இப்போ எவ்வளோ பெரிய அவமானம் பார்த்திங்கன்னா, அமெரிக்காவின் பரம வைரி பரம எதிரி ட்ரம்ப் வந்த உடனே டாக்ஸை போட்டுருவேன், சீன பொருட்கள் எதையும் விட மாட்டேன்னு போன டைமே சொல்லியிருந்தாப்புல. இவ்வளோ சொன்னதுக்கு பிறகும் சீன அதிபர் ஜின்பிங்குக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி அழைப்பு கொடுத்துருக்காரு. அழைப்பு கொடுத்தது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து, அமெரிக்கன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் நீங்கள் வாங்க பங்கேறுங்கன்னு சொல்லி எந்த உரிய மரியாதையை கொடுக்கணுமோ அந்த அழைப்பையும் கொடுத்து விட்டு ட்ரம்ப்பு பர்சனலாக ஃபோன் பண்ணி அவரை அழைத்திருக்கிறார். அதே மாதிரி மெலோனியை அழைச்சிருக்கிறார். இத்தாலியோட பிரதமர் மெலோனியை ஜியார்ஜியா மெலோனியை அழைச்சிருக்காரு. இன்னும் பல அதிபர்களே அவருக்கு வேண்டியவர்களாம் ஃபோனை போட்டு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மூலமாக G7 உள்ளவர்களுக்கெல்லாம் பத்திரிகை கொடுத்தது, இன்விடேஷன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவர்களை பர்சனலாகவும் பேசி அழைச்சிருக்காரு. ஆனால் இந்திய பிரதமர் மோடி ட்ரம்ப்புக்கு ரொம்ப வேண்டியவர்ன்ற மாதிரிலாம் பில்டப் கொடுத்துட்டு இருந்தால, உலகத் தலைவர் அவர் அப்படி இப்படின்னு. அதை அசிங்கப்படுத்தணும், நீ ஒன்றுமே இல்லைன்னு காட்டணுன்றக்கா. இது நமக்கு தான் அசிங்கம், நமக்கு இந்தியர்களான ஒவ்வொருத்தருக்கும் அசிங்கம். இவர் போய் படம் காட்டிட்டு இருந்தார்ல, கிழவன் பைடன் இருக்கும்போது அங்கே போகிறது, இங்கே பேசினார், ஐநாவில் பேசினார், யோகா பண்ணார்னு கதை விட்டுட்டு இருந்தாங்க கடந்த காலத்தில். இப்போ என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கருக்கு மட்டும் இன்வைட்னா அதுனா அஃபிஷியல் இன்வைட். அது யாராக இருந்தாலும், ஜெய்சங்கராக இருந்தாலும், ராமசாமி குப்புசாமியாக இருந்தாலும், இந்தியான்ற ஒரு நாட்டில் உள்ள எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்பாங்க. எங்கள் ஊரில் ஃபங்க்ஷன் நடக்குது, கலந்துங்க அவங்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து. தனிப்பட்ட முறையில் மோடிக்கு இதுவரை பத்திரிகை கொடுக்கல, கொடுக்கவும் முடியாதுன்னு சொல்லி புறக்கணித்து அவர்கள் துரத்தி விட்டது மிகப்பெரிய அவமானமாக இருக்குது. இதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள பத்திரிகைகளில் போட்டுறான், இங்கே உள்ள மானங்கட்ட பத்திரிக்கை இவங்களுக்கு கரெக்ட் பண்ணி காசு கொடுத்து வச்சுருக்காங்களா. இவன் என்ன பண்ணுறான்னா, இன்றைக்கி தான் அதை ஓப்பனாக இவ்வளோ நாள் ஜெய்சங்கர் 10 நாள் ஒரு வாரமாக போய் இருந்து அமெரிக்காவில் உட்காந்து, ஐயா பத்திரிக்கை கொடுங்க எங்காலுக்கு அப்படின்ற ஒரு கேவலம் நடத்திய பிறகும் மதிக்காமல் கொடுத்ததுக்கு பிறகும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஏஎன்ஐயில் இப்போ நான் போடுறேன் பாருங்கள், ஏஎன்ஐயில் அது ஏஎன்ஐன்றது மோடியோட கைக்கூலி தான். அவன் ஒரு ஏஜென்சின்ற மாதிரி கிடையாது, அவன் பிஜேபி பிரச்சாரகனாக தான் போயிட்டுருக்கான். அவன் ஒரு நியூஸ் போட்டிருக்கான், என்ன போட்டிருக்கான்னா, ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் பங்கேற்பார்.
அப்படின்னு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் வந்து செய்தி வந்தேன். என்னமோ இவங்க வந்து அவங்கள ஒதுக்குற மாதிரி இவ்வளோ நாள் போய் ஒரு வாரம் உட்காந்துருந்து கெஞ்சி கூத்தாடி மோடிக்கு ஒரு இன்விடேஷன் கொடுங்க, அவரையும் கூப்பிடுங்க, உலக தலைவரை நாங்கள் நினச்சி பில்டப் கொடுத்து வச்சுருக்கோம் ஊருக்குள்ளே, நீங்கள் இப்படி அவமானப்படுத்துனீங்க, இன்விடேஷன் கூட கொடுக்கலன்னா பெருத்த அவமானமாயிரும், அமெரிக்காவுக்கு நீங்கள் கூப்பிடலன்னா அவர் அரசியல் பண்ணவே முடியாது, அவர் என்ன பாவம் செஞ்சார், உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சாருன்னு நான் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் பாருன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. நான் இப்போ ட்ரம்ப் 20ஆம் தேதி பதவி ஏற்றவுடனே மோடியோட நிலைமை என்ன ஆகும், மோடிஜியோடைய நம்ம பிரதமர் தான், நம்ம வந்து அவரை மிகப்பெரிய இடத்துல கடவுளாக நினச்சி வச்சுருக்கோம். அவரே கடவுள்னு சொன்னார். இப்போ போன வாரம் பார்த்திங்கன்னா நான் மனுஷன்னு சொல்லி ஒரு ஆடியோ போட்டிருக்காரு. அப்போ ஏற்கனவே சொன்னது அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் நம்ம ஏற்றுக்குவோம். இருந்தாலும் நம்ம பிரைம் மினிஸ்டர் சரி ரைட்டு ஒரு மரியாதைக்கு நம்ம நாட்டை ஆளக்கூடியவர், அவன் கண்ட வேணால் அடிக்கிறதுக்கு நம்ம விடக்கூடாது, நம்ம வேணால் அடிக்கலாமே தவிர கண்டவே அசிங்கப்படுத்துறது நம்ம விட முடியாதுல்ல. அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவமானப்படுத்தி விட்டாங்க. நீ ஒன்றுமே கிடையாது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு பத்திரிகை போயிருக்கு, கட்டாயம் நீங்கள் வந்து கலந்துங்க. ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து ட்ரம்ப்பை சந்திக்கணும்னு விருப்பப்படுறாருன்னு சொல்லி ட்ரம்ப்போடைய செய்தி தொடர்பாளர் பேசியிருக்காரு. இப்படி இருக்கும்போது மோடியை டோட்டலாக கழட்டி விட்டாங்க. வந்தவன்லாம் கூப்பிட்ருக்காங்க, உக்ரைன் அதிபர்லாம் கூப்பிட்ருக்காங்க. ஆனால் மோடிக்கு அழைப்பு கொடுக்கவில்லை. வர வேண்டான்னு அவங்க முடிவு பண்ணி வர வேணான்ட்டாங்க. இங்கே வந்து குழப்பம் பண்ணி இங்கே வந்து பில்டப் கொடுத்து பீலா விடுறதுக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கில் அவர்கள் நடந்து கொண்டார்கள்ன்றது தான் பார்க்க முடியுது. ஏன்னா இது என்ன சொல்கிறேன்னா, கரடியே காரி துப்பிய மூமெண்ட் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ட்விட்டு போட்டு இதை அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த உலகத்திலே ஒரே மனிதன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுப்பிரமணிய சாமி. உனக்கெல்லாம் மானம் வெக்க ரோசம் இல்லையான்ற ரேஞ்சுக்கு ட்விட்டு போட்டு நம்ம சொல்லப்பா, நம்ம ஒரு பிரதமரை சொல்ல முடியுமா? போட்டு மானம் வெக்க ரோசம் இருக்கா, சூடு சுரணை இருக்கா, இதெல்லாம் இந்தியாவுக்கு அவமானம் இல்லையா? அவன்கிட்ட போய் கெஞ்சி பத்திரிக்கை அனுப்பு நானும் வரேன்னு சொல்கிறது அவமானமாக இல்லையா அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு ட்விட்டை போட்டுருக்கு. அந்த ட்விட்டெல்லாம் பாருங்கள், பயங்கர கேவலமாக இருக்குது. சுப்பிரமணிய சாமி கழுவி ஒரு பக்கம் ஊற்றிருக்காப்புல. சுப்பிரமணிய சாமிக்கு மோடியை பிடிக்காதுன்றது வேறு விஷயம். ஆனால் இது உண்மை தானே? ஒருத்தன்ட்ட போய் பத்திரிக்கை போய் கெஞ்சி கொடுத்து நான் வரேன்டா அப்படின்னு சொல்லலாமா? அது 4ஆம் தர மனிதர்கள் வேணால் செய்வாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, பெருத்த அவமானம் என்ன ஆச்சுன்னா, உலகத் தலைவர்னு பில்டப் விட்டே உலகத்தை விட்டு நம்பர் 1ஆக கருதப்படும் அமெரிக்காவோட அதிபர் பதவியேற்பிலாக உன்னை கூப்பிடலையே அப்படின்றப்போ நீ ரூபா கொடுத்தானன்ற மாதிரியான ஒரு அவமானத்தை ஏற்படுத்துறது. இப்போ உலக நாடுகள்லாம் எப்படி பார்க்கணும்னா, இப்போ மோடி ஒன்றும் இல்லையா, இன்விடேஷன் கூட கொடுக்கல, ஐய அப்படின்ற மாதிரியான ஒரு அவமானத்தை தருவதற்காகத்தான் அமெரிக்கா இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அமெரிக்காவை நம்ம கண்டிக்காமல் விடக்கூடாது. எப்படி நீங்கள் மோடி இவ்வளோ உலகத் தலைவர் நாங்கள் பார்த்துட்ருக்கோம், உக்ரைன் பிரச்சனையை ஒரு ஃபோனில் தீர்த்து வச்சான்னு சங்கிகளாம் சொல்லிட்டு இருந்தால், எப்படி அவ்வளோ பெரிய தலைவரை நீங்கள் கூப்பிடாமல் இருக்கீங்க, நாங்கள் 2ல் 1 பார்க்காம விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட, பதவி ஏற்பு முடிஞ்ச உடனே முதல் ஆப்பு யாருக்கு? ஏற்கனவே ஆப் ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் ஆப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானிஜிக்கு தான். நம்ம சொல்லப்பா, நீங்கள் போக பார்ப்பீங்க, ஒரு 2 மாதத்தில் அதானிஜி கழுத்தை நெரிச்சிருவாங்க. இப்போ ஒரு பெரிய கம்பெனியை விற்றுருக்காரு, அதை பற்றி நான் டீட்டெயில் போடுறேன். அந்த கம்பெனியே எனக்கு வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு டோட்டலாக 50,000 கோடி, ஏன்னா அதை வந்து 28,000 கோடியோ 30,000 கோடிக்கோ விற்றுருக்காங்க. லாபமாக விற்றுட்டு வேறு இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு ஏற்கனவே வெளியில் வந்துட்டார். ட்ரம்ப் ஜெயித்த உடனே அதானி. இப்போ அடுத்து வந்து கழுத்தை சுற்றிய பாம்பாக ட்ரம்ப் பதவி ஏற்ற உடனே முதல் ஆப்பு யாருக்கு இருக்குன்னா அதானிக்கு தான் இருக்குது. எதற்காகனா மோடிக்கு செக் வச்சிட்டாரு ட்ரம்ப் அப்படின்ற மாதிரி தான் சர்வதேச அரசியலில் போயிட்டுருக்கு. அதை நம்ம விரைவில் பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.